ஹலோ கைஸ், இந்த வீடியோ வந்துட்டு எல்இடி லைட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். எல்இடி லைட் டிஸ்கோ கனெக்ஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதாவது இந்த லைட்டு வந்துட்டு ரெண்டாக நம்ம கட் பண்ணி வச்சுக்க போகிறோம். அதாவது ஒயரை கட் பண்ண போகிறதில்ல, இந்த டேப் மட்டும் கட் பண்ணிக்கிறோம். இதில் மொத்தம் எத்தனை செட்டு இருக்குன்னா 1 2 3 இப்போ இருக்கிறது 4வது செட்டு, 4 5 அடுத்துட்டு இருக்கிறது 5வது செட்டு, 6வது செட்டாக இருக்கிறோம், 7 8 கையில் இருக்கிறதோட மொத்தம் 8 பீஸ் வந்துட்டு இதில் இருக்குது. 2 நம்ம வச்சு கட் பண்ணியிருக்கோம். அதாவது 2 ஒவ்வொரு இதுலேயும் 6 இருக்குது. இதை நம்ம ஒரு டெக்கரேஷன் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு நம்ம டிஸ்கோ லைட்டாக நம்ம மாற்ற போகிறோம். வாங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். வீடியோவை முழுசாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் போகிறது மூலமாக ஒவ்வொருத்தருக்கும் வீடியோ நிறைய பேருக்கு போய் சேரும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இப்போ டிஸ்கோ லைட் எடுத்துருக்கோம். டிஸ்கோ லைட்டில் வந்துட்டு நம்ம வந்துட்டு பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்க்கணும். பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்க்குறதுக்கு பேட்டரி எடுத்துக்கலாம். HW பேட்டரி எடுத்துக்கலாம். அதை வச்சு நம்ம பார்த்துக்கலாம். HW பேட்டரி எடுத்தாச்சு. இப்போ வந்துட்டு எது பாசிட்டிவ் எது நெகட்டிவ் நம்மளுக்கு தெரியணும். அதுக்காக நம்ம பேட்டரி வச்சு செக் பண்ணிக்கலாம். அதாவது ரெட் கலர் வந்துட்டு பாசிட்டிவ், ப்ரௌன் கலர் வந்துட்டு நெகட்டிவ். இதில் வந்துட்டு ரெட் கலர் ஒயர் வந்துட்டு பாசிட்டிவ், ஒயிட் கலர் வந்துட்டு நெகட்டிவ். எரியல, அங்கே ஒயர் டச் ஆகிருக்குது எண்டிங்கில், அதனால எரியல. இப்போ ஒயர் கட் பண்ணோன்னே எரியுது. ஓகே, இப்போ செக் பண்ணி பார்த்தலாமா? இதில் வந்துட்டு நம்ம ரெட் கலர் ஒயரை வந்துட்டு நம்ம கனெக்ஷன் பண்ணுறோம். கடைசி எண்டிங் இதில் வந்துட்டு நம்ம வந்துட்டு டிஸ்கோ லைட்டை கனெக்ட் பண்ணுறோம். ஸ்டார்டிங்கில் வந்துட்டு பவுச்சை கனெக்ட் பண்ணுறோம். அதாவது ரெட் கலரும் கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஒயிட் கலரும் ப்ரௌன் கலர் ஒயரையும் கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஒயிட் கலர் நெகட்டிவ், ப்ரௌன் கலரும் நெகட்டிவ், அது ரெண்டையும் கனெக்ட் பண்ணிக்கிறோம். ரெட்டு பாசிட்டிவ் வச்சு பார்த்தலாமா? ஃபஸ்ட்டு ஓகே, எரியுது. இப்போ நம்ம வந்துட்டு பவுச் வச்சு கனெக்ட் பண்ணிக்கலாம். பவுச் கனெக்ட் பண்ணதை எடுத்து சுவிட்சு கனெக்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டுக்கு பவுச்சை கனெக்ட் பண்ணி செட் பண்ணி பார்த்தாலாம். அதுக்கப்புறமேட்டு சுவிட்சு கனெக்ட் பண்ணிக்கலாம். எப்பயும் போல தான் ரெட் கலர் வந்துட்டு பாசிட்டிவ், பிளாக் கலர் வந்துட்டு நெகட்டிவ், அதே மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். எல்இடி லைட்லேருந்து வரும்போது ரெட் கலர் வந்துட்டு பாசிட்டிவ், ஒயிட் கலர் வந்துட்டு நெகட்டிவ். இந்த பல்பை ஒரே இடத்துல நிற்க வைக்கணும். பார்ப்போம். இது மேலே HW பேட்டரி வச்சு நிற்க வச்சலாமா? ஓகே, செட் பண்ணியாச்சு. மேலே நின்றுச்சு பல்பு. இப்போ வந்துட்டு சுவிட்சை கனெக்ட் பண்ணிக்கலாம். அதாவது ரெட் கலர் ஒயரை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு சுவிட்சை கனெக்ட் பண்ணுறோம். அதாவது ரெட்டு இல்லை, எல்இடி லைட்லேருந்து வர ரெட்டும் பவுச்சிலேருந்து வர ரெட்டையும் நம்ம கனெக்ட் பண்ணி இப்போ சுவிட்ச் எரிய வைக்க போகிறோம். சுவிட்சு செட் பண்ணுறோம். சுவிட்சோட கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, பவுச் ஒயரை வந்துட்டு கனெக்ட் பண்ணியாச்சு. எல்இடி லைட்டையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ரெண்டு கனெக்ஷனுமே முடிஞ்சிருச்சு. இப்போ பேட்டரி வச்சு செக் பண்ணுறதா செக் பண்ணலாம். பேட்டரி வச்சாச்சு. ஓகே, செம்மையாக எரியுது, ரொம்பவே நல்லா எரியுது. ஃபினிஷ்ட் ஆயிடுச்சு. இப்போ சுவிட்ச் ஆன் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் கரெக்ஷன் பார்த்துக்கலாம். கரெக்ஷன் பார்த்தாச்சு. கேமரா இன்னும் நல்லா தெரியணும். ஃபுல் ஃபோக்கஸாக ஓகே, கேமராவும் ஓரளவுக்கு செட் ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு ரொம்ப இருட்டாக்கணும், இருட்டாக்கிக்கலாம்.
ஓகே, இருட்டாக்கியாச்சு. இப்போ வந்துட்டு லைட்டு போட்டு காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பாருங்க. சுவிட்ச் ஆன் பண்ணா போதும், நம்ம டிஸ்கோ லைட் ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி வைங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்துட்டே இருக்கும். ரொம்பவே நல்லா இருக்கு பாத்தீங்களா? டிஸ்கோலாம் ரொம்ப வித்தியாசமா இருக்குது. கலரிங் எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்குது. பார்த்தாவே தெரியுது பாத்தீங்களா? இந்த மாதிரி நீங்களும் நிறைய லைட் டெக்கரேஷன்லாம் தெரியணும்னா நீங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நோட்டிஃபிகேஷன் மூலமாக நீங்கள் வரதை பார்த்து இது மாதிரி நீங்கள் ரொம்பவே சூப்பராக செய்யலாம். கேமராவை ரொட்டேட் பண்ணிகிட்ருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? ரொம்பவே செம்மையாக இருக்குது. இந்த ஒரு 5 ரூபா லைட்டை வந்துட்டு எத்தனை லைட்டை மாற்றிருக்கு பார்த்தீங்களா? ஒரு 5 ரூபா லைட்டு அது வந்துட்டு ஒரு செட்டுக்கு 6 லைட்டு, 8 செட்டு லைட்டை ஒரே ஒரு லைட்டு மட்டும் மாற்றிருக்குது. அந்த 5 ரூபா பல்ப் மட்டும். ஒரு 5 ரூபா பல்ப்பு இந்த எல்லா இதையுமே மாற்றிருக்குது. ஆஃப் பண்ணிடலாமா? ஓகே, ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி காமிக்கிறேன். ரொம்பவே நல்லா இருக்கும் பாருங்க. ஆஃப் பண்ணியாச்சு, ஆன் பண்ணியாச்சு. இந்த மாதிரி ஆஃப் பண்ணி எரியும் போது உங்களுக்கு பேட்டரிக்கு தீந்துருமோன்னு டவுட் இருக்கும். அதெல்லாம் எதுவுமே ஆகாது. ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த லைட்டை செட் பண்ண முடியுமான்னு பார்த்தேன், ஆனால் செட் பண்ண முடியல. ஓகே, ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடலாம். எப்படி ரிமூவ் பண்ணுறேன், எப்படி கனெக்ஷன் பார்த்துக்குங்க. அதாவது ஒயிட் கலர்லேருந்து வர்றது லைட்டை வந்துட்டு நம்ம பிளாக் கலரும் ஒயிட் கலரையும் கனெக்ட் பண்ணி ரிமூவ் பண்ணியாச்சு. பவுச் தனியாக எடுத்தாச்சா? அடுத்து சுவிட்சு தனியாக எடுக்கணுமா? ரெட் கலர் ஒயரு இதுலேருந்து எடுக்கணும். அதாவது லைட்லேருந்து ரெட் கலர் ஒயர் ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணதுக்கு அடுத்து எல்இடி லைட்டை ரிமூவ் பண்ணிக்கலாம். டிஸ்கோ லைட்டையும் ரிமூவ் பண்ணியாச்சு. அவ்வளோதான். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் ரொம்பவே ஈஸியாக பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுறது மூலமாக நிறைய பேத்துக்கு போய் சேரும் வீடியோ. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.